பகவத்கீதை சாப்டர் 2 பதம் 25. அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. அவ்யக்த பார்வைக்கு எட்டாதவன், அயம் இந்த ஆத்மா, அச்சிந்தய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், அயம் இந்த ஆத்மா, அவிகாரிய மாற்றமில்லாதவன், அயம் இந்த ஆத்மா, உச்சதே கூறப்படுகின்றது, தஸ்மாத் எனவே, ஏவம் இதுபோல, விதித்வா அதை நன்கறிந்து, ஏனம் இந்த ஆத்மா, ந இல்லை, அனுஷோசித்தும் கவலைப்பட, அர்ஹசி நீ தக்கவன். ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. பதம் 26. அத்தசைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதுமர்ஹசி. அத இருப்பினும், ச மேலும், ஏனம் இந்த ஆத்மா, நித்திய ஜாதம் எப்போதும் பிறந்து கொண்டே இருப்பவன், நித்தியம் என்றுமே, வா அவ்வாறே, மன்யசே நீ இவ்வாறு நினைத்து, மிருதம் இறந்து கொண்டே இருப்பவன், ததா அபி ஆனாலும், துவம் நீ, மகாபாஹோ பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, ந இல்லை, ஏனம் ஆத்மாவை பற்றி, சோசித்தம் கவலைப்பட, அர்ஹசி தகுதி. இருப்பினும் ஆத்மா எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும், பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.